Hello, Manakam. This is Maha. Exercise 1.1 la third sum sami. F of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha எனில் f of alpha the whole inverse equal to f of minus alpha என காட்டுகன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ whole inverse அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர்மாறுமா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்மில் எழுதிக்கலாம். இது LHSஆ LHS எடுத்துக்கிட்டா LHS equal to left hand side f of alpha inverse equal to form another 1 by modulus of f of alpha into h f of alpha. ஓகே சாமி ஃபார்மா தானே. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன சமயம் அர்த்தம், இதோட எண் மதிப்பு போட போகிறோம். ஸோ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இதுவும் அடிச்சிட்டுனா ஓர் காஸ் ஆல்ஃபா இங்கே 0 ஆகிடும். ஓர் காஸ் ஆல்ஃபா அது 0 ஆகிடுமா. 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ -0 இன்ட்டு 0 கூட எதை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும், அதை விட்டுடலாம். இப்போ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இது போயிடுச்சு, மீதி இது மட்டும்தான் இருக்குது. 0 கூட 0 பேருக்குன்னா 0. ஓர் சைன் ஆல்ஃபா அங்கே மைனஸ் இருக்குது, கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 கூட சைன் ஆல்ஃபா கூட்டினா அதுதான் கிடைக்கும். ஸோ காஸ் ஆல்ஃபாவையும் கூட்டினா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பெருக்குனா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது என்னது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. 0 வரலனா மட்டும்தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், நமக்கு இன்வர்ஸு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன சாமி, அட்ஜ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ பார்க்கலாம் சாமி. டிரான்ஸ்போஸ் பண்ணோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ண சொல்கிறோம், அதுக்கு சரி 0 போட்டிருக்கணும். முதல் உறுப்பு இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் வரணும். சரி போட்டுக்கலாம் விடுங்க. இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை போடக்கூடாது சாமி. இதுக்கப்புறம் இது ப்ளஸ் இது கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் பெருக்கணும். ஒரு காஸ் ஆல்ஃபா இங்கே 0 ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா மட்டும் போட்டுக்கலாமா. அடுத்தது -0 கூட எதை பெருக்கணும் தான் கிடைக்கும் 0. தேர்டு சைன் ஆல்ஃபா அது இது பண்ணோம். இந்த காலம் அவுட்டு இந்த ரோ அவுட்டு, மீதி இருக்கிறது இந்த 4 தான் இருக்கும். இது கூட பெருக்குன்னா 0. இது கீழே இருந்து போனால் ஒரு மைனஸு. ஸோ ஒரு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்னொரு மைனஸ் எல்லாம் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஓகே சாமி. அடுத்தது -0 கூட எதை பெருக்கணும் தான் கிடைக்கும் 0. இங்கே இதுவும் அவுட்டு. இங்கே பாரு சாமி, இதுவும் இல்லை. இப்போ எதை பெருக்கணும்னா வரும், காசும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர், கீழே இருந்து போனால் மைனஸு, சைனி பெருக்குனா சைன் ஸ்கொயர், மைனஸ் சைன் ஸ்கொயர்னு ஒன்று புரிய மாற்றினா ப்ளஸ் சைன் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவின் மதிப்புனா சாமி 1. அடுத்தது இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுவும் போயிடுச்சுன்னா இதுவும் 0 ஸோ 0. அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ஸா குறி. ஓகே, இது அடிச்சிட்டோம்னா 0 சைன் ஆல்ஃபா, கீழே இருந்து போனால் மைனஸ், ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே 0ன்னு வந்துடும். ஸோ 0. இது இங்கேயும் கொடுத்துச்சுன்னா ஒரு காஸ் ஆல்ஃபா, இது 0 ஆகிடும் காஸ் ஆல்ஃபா. இது என்ன பண்ணு சாமி, டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா கீழே போடுங்க. காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஓகே, இதுதான் நமக்கு அட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/1 தானே. எஃப் ஆஃப் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபானுடைய மதிப்பு 1. அப்போ 1/1 தான் வரும். அட்ஜ் போட்டோன்னா சாமி அர்த்தம், அட்ஜ் ஆல்ஃபா எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. 1 கூட எது பிறகுனா அது தான் கிடைக்கும். ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா.
இன்வர்ஸ். ஒன்று கூட பிறகு தான் கிடைக்கும். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இதுதான் LHS. LHS அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் சாமி. f of minus alpha. So RHS right hand side equal to f of minus alpha equal to அப்படியே f of alpha தான் எழுத போகிறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா போட போகிறோம். ஓகே சாமி. அப்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? மைனஸ் ஆல்ஃபா. காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து 0 1 0 minus sin of minus alpha 0 cos of minus alpha. ஓகேம்மா. இப்போ ஃபார்முலா என்னது? cos of minus theta equal to cos of minus theta equal to cos theta plus cos theta தான். sin of minus theta equal to minus sin theta. ஸோ இந்த ரெண்டும் வந்து தெரியணும். 11th தேர்ட் லெசனில் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு cos of minus theta equal to cos theta. ஸோ cos alpha 0 sin of minus alpha equal to minus sin theta minus sin alpha. இது 0 1 0 sin of minus theta equal to minus sin theta. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin theta. thetaக்கு பதிலாக ஆல்ஃபா 0 cos of minus theta equal to plus cos theta. ஓகே சாமி. இப்போது LHS cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha sin alpha 0 cos alpha. இதான் RHS ஈக்குவல் டு LHSனு போட்டுட்டா இதான் LHS, அதாவது இதுதான் LHSனு வந்துச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஓகே சாமி.